ஸோ இது வந்து ஒரு குட்டி பர்த்டே ஷூட்டு. ஐ திங்க் இட் ஷுட் பி ப்ரெட்டி ஸ்மால் ஷூட். பட் ஒர்க்கு நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்த உடனே அவரை மீட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம், அப்படியே ஃப்ளோவில் போவோம் அப்படின்னு ட்ரைலாம் பண்ணேன். பிளான் பண்ணுறது ஓகே, 2 மணி நேரம் பிளான் எப்படா 5 மணி நேரம் பார்க்க வைக்க. வணக்கம் மக்களே. என்ன கேட்டீங்க, மூஞ்ச பார்த்தா தெரியும் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். பார்த்தாலே தெரிகிறதா தண்ணெல்லாம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்மார்ட்டாக இருக்கணும். யாப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன மேட்டர்னா, நைட்டு 3:30 மணிக்கு தான் வந்தோம். 3:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து படுக்கும்போது. இப்போ காலைல 8:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு, அடுத்த ஷூட்டு. ஸோ இது வந்து ஒரு குட்டி பர்த்டே ஷூட்டு. என்னன்னா, அவங்க வந்து இப்போ காலையில் 2 hours ஈவினிங் 2 hoursன்ற மாதிரி கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது நம்ம டேரக்ட் கிளைண்ட் கிடையாது, ஃப்ரீலான்சிங் தான். அவங்க வந்து நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும், அவங்க எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பண்ணிடுவோம், சண்டே தானே, ஃப்ரீயாக தானே இருக்கும். ஐ திங்க் இட் ஷுட் பி ப்ரெட்டி ஸ்மால் ஷூட். பட் ஒர்க்கு நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். அதான் இன்னைக்கு டே. We will see you more and more and more and more and more. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த சிக்னல் காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இங்கே வந்த உடனே அவரை மீட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம், அப்படியே ஃப்ளோவில் போவோம் அப்படின்னு ட்ரைலாம் பண்ணேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நல்ல ஹைப்பர் லாப்ஸ் போட்டேன். அந்த ஹைப்பர் லாப்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அவர் கூட வந்த வீடியோவே கலகலன்னு இருக்குது, அதையும் இப்போ அட்டாச் பண்ணுறதா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த இது பஞ்சாபி ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு குருத்வாராலேருந்து அவங்க கோயிலேருந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வருவாங்க. புக் எடுத்துகிட்டு பூசாரி வந்து இந்த புக்கை வச்சு ப்ரே பண்ணி எல்லோரும் அதை கும்பிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ரேயர் ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே. மார்னிங் ஷூட்டு, ஈவினிங் தான் வந்து பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குமே சாப்பாடுலாம் சிறப்பாக பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. ஸ்டார்டர்ஸ் அது இதுன்னு சிறப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ வில் see the proceeding shoots. ஓகே. 1 hour later. பஞ்சாபி ஈவெண்ட் அப்படின்றதுனால அவங்க ப்ரேயர்ஸ் அப்போ எப்பயுமே தலையில் இந்த மாதிரி கட்டிடுவோம். சண்டா அப்படி இருக்கலாம். பட் 15 minutes later. दान मत पूरा. நீண்ட வேண்டுதலுக்கு பிறகு இங்கே வந்து 2 மணி நேரம் ஷூட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு 5.5 மணி நேரம் ஆயிருக்க மொத்தமாக. பிளான் பண்ணுறது ஓகே, 2 மணி நேரம் பிளானை எப்படா 5.5 மணி நேரம் பார்க்க வைக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஷூட் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ அப்போ அடுத்தது 6:30 மணிக்கு அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லேயே வந்து ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க. இது பயங்கர பெரிய ஹவுஸு. மேலே மட்டுமே 3600 ஸ்கொயர் ஃபீட்டு, பேஸ்மெண்ட்டு 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பேஸ்மெண்ட்லேயுமே தே ஹாவ் குவைட் அ ஸ்பேஸ். ஸோ அதை ஈவினிங் வந்து ஷூட் பண்ண போகிறோம். அது இப்போ மணி 3:30 முடிச்சுட்டு கிளம்புறோம். 6:30 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் சால்டாக தூங்கிட்டு வந்தால் தான் நடமாடவே முடியும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். ஸோ வில் see again in the evening party. Later that same evening. 1 hour later. அது சும்மா ஒரு குட்டி பர்த்டே ஈவெண்ட்டுன்றதுனால பெருசாக எந்த ஹேப்பனிங்குமே இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பஞ்சாபி பார்ட்டிஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 95% வந்து பார்ட்டி, கல்யாணம் எல்லாத்துலேயும் சரகு இருக்கும். அவங்க வீட்லேயே சின்னதாக ஒரு பார் வேறு செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு பார்ட்டி அதுதான் அந்த பெருசாக அதெல்லாம் எதுவுமே கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கேட்க வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன் வேலை நடுவில். ஸோ அதோட ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணுறேன். 2 கேக் வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ஸ்மால் சிம்பிள் பர்த்டே ஈவெண்ட்டு. வச்சுங்க 1.5 மணி நேரம் தான் இருந்தது ஈவெண்ட் ஷூட்டே. பெருசாக ஹாப்பனிங்காக எதுவுமே இல்லை. முடிஞ்சிருச்சு, முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ பிளாங்க் அவுட். ஸோ அவ்வளோதான். FTF முரளி விலாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். யூ நோ வாட் டு டூ. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். See you guys.